पूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्धूला कर्तव्यं दैवमाह्निकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु. ஏன் மரகதா, நீ இங்கதான் இருக்கிறியா? என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற? ஆட கோலம் போட்டியா கண்ணு? ஆட பரவாயில்லையா? கோலம் நல்லா இருக்கா? பரா இருக்குடா தங்கம். அப்பாடா, இன்னைக்காவது பாராட்டினீங்களே, அது போதும் எனக்கு. ஆமா, பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கானே என்ன? எங்கம்மா என் சூ? காலேஜுக்கு வேற டைம் ஆகுது. என்னங்க என்னங்க அங்க பாரு, என்ன கத்திட்டு இருக்கானு? நான் இங்க தேடிட்டு இருக்கேன், நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், உனக்கு உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லையடா? எப்ப பார்த்தாலும் எதையாவது எங்கேயாவது போட்டு தொலைச்சிருது, அதுக்கப்புறம் என்ன தேடித்தானே கேக்குறது. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. வாடமோனே என்னங்க? நீதான் மெச்சுக்கணும். ஆமா, நான் தான் மெச்சுக்குவேன். என் பையன் காலேஜுக்கு போற அழக பாத்தீங்களா? ஜாலியா போக வேண்டியதுதான். காலேஜ் போறதோட மட்டும்தான் இருக்கணும். பல காலேஜுக்கு யாருமா பேக் எடுத்துட்டு போறா? சரிடா, நீ ஜாலியா போயிட்டு வா. ஆமா, டேய், நீ சாப்பிட்டியா இல்லையா? சரிம்மா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். தம்பி, காலேஜுக்கு போறதோட மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா காலம் கெட்டு போய் கிடக்குது தம்பி. சரிப்பா. நாம கரெக்டான வழியில போனாலும் இழுத்து போடுறதுக்கு எத்தனையோ பிள்ளைகளால இருக்க காத்துட்டு இருக்கிறாங்க கண்ணு. சரிப்பா, கவனமா போயிட்டு வரணும். அம்மாளுக்கு அதை விட வேற வேலையே இல்ல. போய் வீட்டுல நிறைய வேலை இருக்குது, போய் அதை போய் பாருமோ இல்ல. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். நானு கொஞ்ச நேரம் நின்று சாப்பிடுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மறந்துதான். சரி, போயிட்டு வாங்க. சரி. யாருங்க நீங்க? யாருன்னு தெரியாம கை பிடிச்சிட்டு இருக்கீங்க? இல்லங்க, அங்க இருந்து சைட் அடிச்சிட்டு இருந்தனா ரொம்ப அழகா இருந்தீங்க. உன்னை பார்த்துதான் தடுமாறுறேன், புயல் காத்துல பொறியாகுறேன், அடிமாடு நான் விரண்டோடுறேன், ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தாரேன். உங்களோட பெண்ணா? ஐயோ இல்லங்க, இது என் பெண் இல்ல. இது என் பெண்ணு தான். இந்த பெண்ணு எனக்கு கிடைச்ச மாதிரி இந்த பெண்ணு என் பெண்ணுக்கு கிடைப்பாங்க? இப்போ என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? எங்க அப்பா அம்மா என்னை கனவை நோக்கி போக சொன்னாங்க. அதுக்கு? என் கனவே நீங்க தானே, அதான் உங்களை தேடி வந்தேன். ஐயோ எப்ப சாமி. என்னங்க ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து பேசுறீங்களா? இல்லங்க, உங்களை பார்த்தாலே தானா வருது. வருங்க, நல்லா வரும். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நான் போட்டா? பொதுவா வானம் ப்ளூ கலர்ல தானே இருக்கும், ஆனா இங்க Black and white இருக்கு. உங்க கண்ணு சோ எப்படிங்க
யோசிக்கிறீங்க? என்ன பார்த்தா அப்படி தானா வருது அதானே? ஆமா. போதும், ரொம்ப புகழ்றீங்க. நான் போலாமா? நீங்க என்ன ஹெவனா? ஏன்? அங்கதானே ஆஞ்சல்ல இருப்பாங்க. ஐயோ போகுதுங்க, ரொம்ப புகழாதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் போறேன். இவ்வளவு நேரம் சிரிக்காதீங்க. ரோட்ல இருக்க குழியில கூட விழாதானா? நீங்க சிரிச்சா அந்த குழியில நான் விழுந்துடுறேன். ஐயோ, கடவுளே, போதும். எங்க போதுங்க, விடுங்க. நான் போலாமா? நீங்க சிங்கிளா? ஏன் சிங்கிளா இருந்தா லவ் பண்ண போறீங்களா? அதுக்கு தான் கேக்குறேன். நான் சிங்கிள் தான். நீங்க? நானும் கமிட்டாக தான் ட்ரை பண்றேன். நான் சிங்கிள் தாங்க. போயிட்டு வரேன். இவ்வளவு நேரம் பேசிட்டு எதுவுமே சொல்லாம போனா எப்படி? ஏங்க நீங்களும் அழகா ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க, ஓகேவா? பொய் சொல்லாதீங்க. நிஜமாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் ஆனந்த். என் உங்க பேர் நேம்? அகல்யா. நைஸ் நேம். போதும், எங்க அப்பா அம்மா தேடுவாங்க. நான் போயிட்டு வரேன். நான் உங்களை செல்லம்மா நிலான்னு கூப்பிட்டுக்கவா? கூப்பிட்டுக்கோங்க. எனக்கு டைம் ஆச்சுங்க, நான் போட்டுமா? இவ்வளவு நேரம் பேசிட்டு எதுவுமே சொல்லாம போனா எப்படி? என்ன சொல்லணும்? பிடிச்சிருக்கா? பிடிக்காமல ஒரு பொண்ணு இவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு இருப்பா. போயிட்டு வரேன். பாரு 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 பாரு. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன், நீ தேய்கின்ற நாளில் வாடுகிறேன். உன் மௌனத்தில் 1000 பாட்டு, நான் மயங்குகிறேன் அதை கேட்டு. நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. என் ஆசை நெஞ்சை ஈட்டது புதிய நிலா. என் ஆயுளையே அள்ளி பருகும் நிலா. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு.
நிலவே நிலவே சரிகம் பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு நிலவே நிலவே சரிகம் பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன் நீ தேகின்ற நாளில் வாடுகிறேன் உன் மௌனத்தில் ஆயிரம் பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு மாணிக்கம் ஏய் மாணிக்கம் அட மானங்கட்ட மாணிக்கம் வெளியே வாடா ஏண்டா நான் இவ்வளவு ஆத்திரமா கூப்பிடுறேன் நீ என்ன பொறுமையா வந்து வாடான்னு கேட்டுட்டு இருக்கிற ஏன்டா இப்போ கோபப்படுற நாமெல்லாம் யாரா நாமெல்லாம் உயிர் நண்பன்டா உயிர் நண்பன் நான் நல்லா இருக்கிறதே உனக்கு பிடிக்காதா பார், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறேன் என்னடா பையனை பெத்து வச்சிருக்க உன் பையன் பண்ண காரியத்தை கேட்டா நீயே இப்ப என்ன பண்ணுவேன்னு பாரு என் பையன் அப்படி என்ன பண்ணிட்டானு புதியா குதிக்கிற என் பண்ணு காலேஜுக்கு போகும்போது தனியா பேசலான்னு கைய பிடிச்சி எழுந்திருக்கான் அண்ணா இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் இப்படி சத்தம் போடலாம் பேசாதீங்க தெளிவா சொல்லுங்க என்னவா இப்படி பேசுற ஒரு பெண்ணை பார்த்தவனுக்கு தான் அந்த வயிறு எரியறது தெரியும் பொண்ணு இன்னைக்கு வெளியே போயிட்டு உள்ள வரதுக்குள்ள வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிறேன் சரிண்ணா இப்ப என்ன பண்ணிட்டாங்க என் பையன் உங்க பொண்ணு கைய பிடிச்சி இழுத்துட்டான்னு தப்பா சொல்றீங்க ஆமா பின்ன பொண்ணு பையனை வளர்த்த லட்சணமா இதெல்லாம் விஸ்வநாதா நான் அந்த அளவுக்கு பையனை வளர்க்கல அப்பா நான் தான் தப்பா வளர்க்கன்னு சொல்றேன் நீ ஏன் அண்ணா கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன் இங்க பாருங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க ஃப்ரெண்டா பழகுறாங்க சும்மா ஜாலியா ஏதாவது கைய பிடிச்சி இழுத்து விளந்திருப்பாங்க அத போய் ஏன் பெருசுப்படுத்துறீங்க ஆமா சொல்றேன் நாடு கெட்டு கிடக்குது இன்னைக்கு புள்ள வெளியே போயிட்டு உள்ள வரதுக்குள்ள வயிறு எரிச்சிட்டு இருக்கு வயிறுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு விஸ்வநாதா நீ ரொம்ப கோபமா இருக்கிற முதல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடி நான் ஒண்ணும் உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல அண்ணா இங்க பாருங்க நம்ம பிள்ளைங்களை நாம தப்பா பேசக்கூடாதுண்ணா எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேட்டு உனக்கும் எனக்கும் எந்த சொந்தமும் கிடையாது என்னடா சொல்றது உன் பிள்ளைய நான் கத்தவே மாட்டேன் எனக்கு தெரியும் நான் என் பொண்ணுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும்னு நீ என்னடா எனக்கு சொல்றது நான் என் பையனுக்கு எப்படியாப்பட்ட என் பொண்ணுக்கு எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும் பாரு விஸ்வநாதா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிற நல்லது இல்ல இனி செத்தாலே இந்த சொந்த நினைக்காதடா போயிட்டாரா அதுக்கு மேல நான் இருப்பேன்டா ஆமா வீட்டுக்கு போலாம்
சித்த மருத்துவர். குஞ்சம் உடல்ல மனுஷனுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணிடலாம். மனுஷனுக்கு 4 மை ரொம்ப 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 முக்கியம். அதுல முதல் மை திறமை, 2வது மை பொறுமை, 3வது மை ஒற்றுமை, ஐயா 4வது மை பெருமை. ஒருத்தருக்கு இந்த 4 மை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில ஈஸியா ஜெயிக்கலாம். இது போக 5ஆவதா ஒரு மை இருக்கு. அந்த மை யாருக்கும் இருக்கக்கூடாது. அதுதான் பொறாமை. அந்த பொறாமை இருந்துச்சுன்னா மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா அழியும். நன்றி. இந்தாயா கண்ணு எங்கேயா வச்சிட்டாரு? முன்னாடி ஒரு பொண்ணு வரனே பார்த்தா தெரியாது உனக்கு? உன்னை பார்த்தா என்னமோ தோணுது. யோ என்னையா தோணுது? என்னது? என்ன தோணுது? நீயும் நானும் தனியா? தனியா? சரி சரி, முதல்ல உன் பேரை சொல்லு. யாருன்னு தெரியல. என்னது? எனக்கு சரியா கேட்கல. அட செவுட்டு முண்டம், உன் பேரை கேட்டேன், சொல்லு. ஏதா இருந்தாலும் ரைட் சைடு வந்து சொல்லுமா. யோ உன் பேரை சொல்லியா. என்னது? உன் பேரு. என் பேரா? உன் பேரு தான். ஐயோ, அது சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குமே. யோ சொல்லியா, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ இவ்வளவு கொஞ்சம் கேட்கறதுனால என் பேர் சொல்றேன். சொல்லு. என் பேரு உன் பேரு தான், சொல்லு. குஞ்சா. என்னது? உன் பேர் என்ன? என் பேரா? சொல்லி ஆகணுமா? கண்டிப்பா சொல்லியே ஆகணும். என் பேரு குஞ்சாய். குஞ்சாய். ஆமா, உன் ஊர் என்ன? என் ஊரு. உன் ஊர் தான். என் ஊரு கொப்பளூருக்கு பக்கத்துல கப்பலூர். உன் ஊரு? என் ஊரா? இங்கதான் நாமக்கல் பக்கத்துல. சரி சரி, ரொம்ப நல்லா போகுது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? யோ எனக்கு ஒண்ணு நான் ரொம்ப பிடிச்சிருக்கியா? ஆமா, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. சிச்சி போயா, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கே வெக்கப்பட்ட எப்படி? காந்த கண்ணழகி இன்னும் நிறைய இருக்கு. யோ அப்படி பாக்காதியா, எனக்கு உங்க காந்த கண்ணு என்னென்னமோ பண்ணுது. சரி குஞ்சாயி, வா கொஞ்ச நேரம் நம்ம ஜாலியா இருக்கலாம். பேக்ல புஷ். ரைட்ல புஷ். காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பொல்லழகு சொடி சிறவாடி விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பொல்லழகு சொடி சிறவாடி Sexy girls.
நிலவில் லேண்டு வாங்கி வச்சு வீடு கட்டிக்கிட்டு இன்டர்நெட் இல்லாமலே பாடலாமா 10 புள்ள பெத்துக்கிட்டு தமிழ் மட்டும் சொல்லி தந்த தினம் தினம் கதை சொல்ல கேட்கலாமா ஜில்லு ஜில்லு ஜிகிரு தல்லா கிட்ட வாடி உன்னை அப்படியே சாப்பிட்டு கெத்தா தாண்டி எல்லா கில்லாடிதான் தெரியும் மாமா நீங்க காமலே கத்திடுவே பட்டில்தான் தொட்டதுமே காலியான நீ கொஞ்சுறதோ நெஞ்சுக்குள்ள ஜாலியானே கும்முற டப்புற கும்முற டப்புற கும்முற டப்புற கும்முற டப்புற கும்மர 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 கும்மரா கும்மர டப்பர கும்மர டப்பர கும்மர டப்பர கும்மர டப்பர கும்மர 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 கும்மரா காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்த பழகா முத்த உன்னை தானா பொண்ணை பார்த்த மண்ண பார்க்கும் சங்கத்தோட லீடர்னா பொண்ணை பார்த்த பின்னே அதை ரிசைன் பண்ணேனே காதலினும் ட்விட்டரில் ஆள் இல்லாம காத்திருந்தேன் உன்னை ஃபாலோ பண்ணதால ட்ரெண்டிங் ஆனதே சிங்கிள் இப்போ சிக்ஸர் ஆனேனே கும்முரு டப்புரு கும்முரு டப்புரு கும்முரு டப்புரு கும்முரு டப்புரு கும்மரு 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 கும்மரா கும்மர டப்புற கும்மர டப்புற கும்மர டப்புற கும்மர டப்புற கும்மர 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 கும்மரா காந்த கண்ணழகி மரகதம் ஏகன்னு மரகதம் மரகதம் எப்ப பாரு மரகதம் மரகதம் மரகதம்னு ஏங்க எனக்கு வீட்ல வேற வேலையே இருக்காதா கூப்பிட்ட உடனே வந்து நின்னுறணும் இல்ல ஏகன்னு நம்ம பசங்களை காணா ஆனங்க உள்ளதான் இருக்கானுங்க டேய் கௌதம் ஆனந்த் வாங்க சீக்கிரம் எங்க பாருங்க இவனுங்க ரெடி ஆகி வரதுக்குள்ள பொழுதே விடிஞ்சு போயிடுங்க ரெடி பண்றான் எல்லாம் அம்மாலாட்டம் தானே இருப்பானுங்க பிள்ளைகள எங்கடா போனீங்க நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளதான் இருக்கீங்கன்னு உங்க அப்பா கிட்ட ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னன்னா வெளியில இருந்து வந்துட்டு இருக்கீங்க சரி ஆனந்த் ரொம்ப நேரமா உன் ரூம்ல லைட் எரிஞ்சதே ஏன் ராத்திரி முழுக்க தூங்கலையா ஆமாப்பா ஆபீஸ்ல கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு அதனால தான்ப்பா டேய் இப்படி ராத்திரி பகலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணு என்னத்துக்கு ஆறுது ஏடா உடம்பு தான் என்னத்துக்கு ஆறுது ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடுறதே கிடையாது பாரு எலும்பு தோலுமா நிக்கிற சரிங்கம்மா ஆமா இன்னைக்கு சாப்பாடு என்னமா இருக்கு சாப்பாடா எப்பயும் போல இட்லி பொங்கல் சாம்பார் சட்னி சோ இதேதானா என்னடா ரெண்டு பேரும் சோடுறீங்க சோ இல்ல இட்லி சாம்பார் சட்னி போர் அடிக்குதுமா அம்மா ஏதாவது டிஃப்ரெண்டா சமைச்சு கொடுங்கம்மா முடியாதுடா எனக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாது ஏம்மா கோச்சிக்கிற பின்ன என்ன உனக்கு அப்படி விதவிதமா சமைச்சு போடணும்னு ஆசையா இருந்ததுன்னா பேசாம நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ என் வீட்டுக்கு வர மருமக டிஃப்ரெண்டா உனக்கு சமைச்சு போட்டு உன்னை நல்லா பாத்துக்குவா எப்படி இந்த காலத்துல எந்த பொண்ணுமா சமைக்க பழகி இருக்கிறா அதுவும் நம்மள மாதிரி வசதியான வீட்டு பொண்ணுங்க கிச்சன் எந்த மூலையில இருக்குன்னு கூட தெரியாது அங்க சுத்தி இங்க சுத்தி என் கல்யாணத்துல நினைக்கலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே பாருடா பொண்ணு அழகா லட்சணமா அம்சமா இருக்கா ஆமாமா ஆமா தம்பி உம்மாலாட்டமே லட்சணமா பாத்துக்கிட்டியா ஆமாப்பா டேய் ஊரு பீசானம் அவங்க அப்பா பேரு வரதராஜ் அவரு பஸ் கண்டக்டரா இருக்காரு அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு அவளும் டாக்டருக்கு படிச்சிருக்கா ஐயோ இங்க சாமி பாரு நம்ம தகுதிக்கேத்த பொண்ணு நீ ஏன் அவசரப்படுற
சாமி தெரியுதுடா அவன் எதுக்கு எடுத்தாலும் குறுக்க பேசுதே வேலையா போச்சு அவனுக்கு ஏகண்ணே. கிள்ளி வச்ச நம்ம சின்ன பையன் எப்பவுமே இப்படிதாங்க கொஞ்சம் அவசர புத்திக்காரன் இல்ல உனக்கு கல்யாண பேச்சு எடுத்துட்டீங்களா நான் கிளம்புறேன்டா கிளம்பு சாமி கிளம்பு 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 இவனெல்லாம் திருத்தவே முடியாது என்னடா சொல்ற அம்மா அவ அழகா தான் இருக்கா ம். ஆனா என் மனசுக்கு பிடிக்கலம்மா. ஏன்டா பிடிக்கல ஏம்மா மனசுல ஒருத்தி வச்சுக்கிட்டு இன்னொருத்திய நினைக்கணும்னா எப்படிம்மா என்னால முடியும்? இங்க பாரு ஆனந்த் 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு உன் மனசுக்கு பிடிச்சவளாதான் அவ இருப்பா பேசாம அவளை பிடிச்சிருக்குன்னு அப்பாட்ட சொல்லிரு ஆனந்த் நீ என்னப்பா சொல்ற? வேண்டாம்ப்பா எனக்கு. மரகதா பையன்கிட்ட நீதாம்மா எடுத்து சொல்லணும். ஆனந்த் இங்க பாரு ரொம்ப அழகா கலரா டாக்டரா இருக்காடா இதுக்கு மேல நமக்கு வேற என்ன தங்கம் வேணும் அம்மா மனசு சொல்லணும் இவதான் உன் பொண்டாட்டின்னு. அவன் என் மனசுல இருக்கிறவன் மட்டும்தான். அவளை மட்டும்தான் நான் கட்டுவேன். அதான் எப்போ யாருக்கு தெரியும்? இங்க பாரு நீ சொல்றதுல கற்பனையில மட்டும்தான் நடக்கும் நிஜத்துல நடக்காது அவ கண்டிப்பா வருவாம்மா. அவ எனக்கான ஒரு தேவதை. அவ நிச்சயம் கண்டிப்பா என்னை தேடி வருவா. தம்பி ஆனந்த் இப்படியே அவ வருவான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா காலம் போயிட்டே இருக்குடா. உனக்கும் வயசு கூடிட்டே இருக்குது. சீக்கிரமா நல்லது பார்க்கணும்னு எங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதுங்கன்னு. அப்பா கட்டுனா அவளைதான் கட்டுவேன். என்னை தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. டேய் இங்க பாருடா நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படிடா எப்பதான் அந்த பாலா போன உன் மனசு மாறுமோனே தெரியல நாங்களும் விதவிதமா பொண்ணுங்களோட போட்டோவை கட்டி இவளை கட்டிக்கோன்னு சொல்றோம். ஏன் நீயும் ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணுங்க எத்தனை பேரை கண்ணுல பார்த்திருக்க அதுல ஒருத்தி கூடவா உனக்கு பிடிக்காம போயிட்டா? விடுங்கம்மா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. ராமசாமி என் நிலத்துல பயிர தண்ணி ஆளில நேரம் பார்த்து ஓல் நிலத்துக்கு பயிர் வர்றியா? தம்பி உங்க காட்டுக்கு ஏற்கனவே தண்ணி பாஞ்சிருச்சுப்பா. அதனாலதான் என் சைடு திருப்பிட்டோம்பா. என்ன கேட்டா துமரா பேசுற? தம்பி பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுப்பா. நான் பார்த்து வளர்ந்த பையன். பெரியவங்கள்ட்ட எவ்வளவு அதான் பேசணும். டேய் உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? இனிமேல் தான் பேசுவேன். ஏதாவது பேசுறதா பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, இவங்கிட்ட போய் சண்டை போடுறீங்க. தம்பி நான் அந்த பையன்கிட்ட சண்டைக்கு போகலப்பா. அவங்க காட்டுல தண்ணி பாஞ்சிருச்சு. அதனால என் சைடு திருப்பிடுறோன்னு திருப்பிட்டோம்பா. அவன் அகராதி பேசுவானே எனக்கும் தெரியும். அதுதான் நான் வந்தேன். என்ன ராமசாமி, என்ன மறந்துட்டியா? தம்பி என்ன
பேச்சு ஒரு மாதிரியா போகுது? ராமசாமி, எங்க அப்பா ஒரு பொண்ணை தொட்டானே ஊரையே கூட்டி அசிங்கப்படுத்தல. ஓ, அந்த முத்துவேலோட பையன்தான் நீயா? அவனேதான். ஊரு கொடுத்த தண்டனை தாங்க முடியாம எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. தம்பி, அதுக்கு நான் என்னப்பா பண்றது? இப்ப வந்திருக்க. என்னடா எல்லாம் மிரட்டுறீங்களாடா? ஏய் ராமசாமி, டேய் இவனை புடிங்கடா. டேய் ஜம்பு ஜிந்தா, இவன் இந்த இடத்தை விட்டு போக கூடாது. அவனை புடிங்கடா. எங்களை மீறி இந்த இடத்த விட்டு போயிருவீங்க நீங்க. டேய் ஜம்பு ஜிந்தா, அவனை புடிங்கடா. என்ன ராமசாமி, என் இடத்தை விட்டு தப்பிக்க பாத்தியா? இது யாருடா? இங்க உன் ஆட்டம் செல்லாது. ஐயா, இது என்னன்னு தெரியுங்களா? சும்மா ஒரே குத்து, அவ்வளவுதான். உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டோம். சும்மா ஒரே குத்து, அவ்வளவுதான். ஐயா கொஞ்சம் அங்க வாங்க. பாண்டிடா பாண்டி, முத்துவேல் பாண்டி முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டனா? அத முடிக்காம விட்ட சரித்திரமே இல்லடா. ஏய் ஜம்பு ஜிதா, இவனை பைசல் பண்ணிட்டோம். இனிமே கூட்டிட்டு வராத ஜூலியா. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா
பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா கொஞ்சி எடுத்து நெஞ்சி மெல்ல அடைத்து என் மனதை தீருடை கொண்டான் புத்தகத்தில் இருக்கும் புத்திகளை படித்த காதலிக்கு பழகி வேகத்தில் இல்லா இன்போ கற்று வைப்போமா ஆசை என்னும் அமுத ஊட்டிலே ஆடி பார்ப்போமா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா பள்ளிக்குள்ள ஆடி எழுதே ஹலோ சார். சார் இங்கே ஏதோ ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாராமே, ஒரு மூஞ்சி கூட இஞ்சி தின்ன குரங்காட்டம் வச்சுருப்பாராம். எப்பயும் யார்ட்டையும் பேசவே விட மாட்டாராம். பேர் கூட ஆனந்த். அவங்களுக்கு தெரியுமா? அந்த இஞ்சி தினம் குரங்கே நான் தான். என் பேர் ஆனந்த். ஐயோ சாரி சார், நான் நீங்கள் தான் தெரியாமல் சொல்லிட்டேன். இந்தாங்க சார், இந்த டாக்குமெண்ட்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் யார்? நானும் இந்த காலேஜில் தான் சார் ஒர்க் பண்ணுறேன். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் எப்பயுமே தனியாகவே போகிறீங்க, தனியாகவே வரீங்க. ஒய்ஃப் இல்லைங்களா? எனக்கு கல்யாணம் ஆகலம்மா. அப்புறம் லவ் லவ்வா? லவ் ஏதாவது இருக்கா சார்? உங்களுக்கு ஓகேனா என்கிட்ட சொல்லலாம். லவ்வா? அந்த கதை முடிந்த கதை எந்த மனம் மறந்த கதை என்ன செய்ய விடுகதை போல் என்னுடைய பிறந்த கதை காலங்கள் தான் போன பின்னும் காயங்கள் ஆறவில்லையோ வேதனை தீரவில்லை. ஐயோ சாரி சார், தெரியாமல் கேட்டுட்டேன். அந்த பொண்ணு கொடுத்துச்சுதான், அவ்வளோதான் சார். உனக்கு ஓகேனா? எனக்கு என் பேர் அகல்யா. உங்க அப்பா பேர் என்னம்மா? விஸ்வநாதன். அகல்யா, என்ன தெரியலையா? என்ன உங்களுக்கு தெரியலையா? காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே நீ சொல்லு பூங்காற்றே காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே நீ சொல்லு பூங்காற்றே இமையாக நானும் இருப்பேன் இமைக்காமல் பார்த்து ரசிப்பேன் பல ஜென்மம் நான் எடுப்பேன் உனக்காக காத்திருப்பேன். நீயாடா? ஏன் முன்னாடியே சொல்ல வேண்டியதுடா. இவ்வளவு நாள் எங்க இருந்த, எங்க போன, ஏன் இப்ப என்கிட்ட இது மறைச்ச? எதுவுமே பண்ணாத தப்புக்கு நம்மளைய பிரிச்சு வச்சிட்டாங்கம்மா. இங்க பாரு ஆனந்த்,
இனிமே யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. அந்த கடவுளே நம்மளை சேர்த்து வச்சுட்டாரு. அந்த கடவுளுக்கு தாமா நம்ம நன்றி சொல்லணும். ஆமாடா ஆனந்த். என்னது டாவா? காலேஜ் முடிக்கிறப்ப நான் அப்படிதானே கூப்பிடுவேன். ஓ சார் இப்ப ப்ரொஃபஸர்ல சார் என்ன கூப்பிடணுமா? இனிமே நானும் மேடம் தான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா நீங்களும் ப்ரொஃபஸர் ஆயிட்டீங்கல்ல. சரி ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க போறேன். முதல்ல அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போ. சரி போலாம். எனக்கென வந்த தேவதையே சரிபாரி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா, கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரகமே மனதில் வீசும் மாருதமே. இளநி வாங்கலையோ இளநி. ஐயா வாங்க, அண்ணா வாங்க, தம்பி வாங்க. சரக்கு அடிக்கிறீங்க, பீர் குடிக்கிறீங்க, ஒரு இளநீர் குடிச்சீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது சாமி. மாம்பழம் வாங்கலையோ மாம்பழம், மாம்பழம் மாம்பழம். அது என்னதுமா? மாம்பழம் மாம்பழம் ஆ, எவ்வளோமா? கிலோ 500 ரூபா. ஆமா. இங்கே காட்டு. சிறுசா இருக்குதே. யோ போய் 500 ரூபானா எந்த கூமட்டையானாவது வாங்குவானா? சிறுசா இருந்தா என்ன பெருசா இருந்தா என்ன, மாம்பழம் வேணுமா வேணாமா? சரி ரைட் கொடு, ஒன்று வாங்கி தான் சாப்பிட்டு பார்ப்போம். முதல்ல காசு கொடு. சரி சரி, ஆ. என்னோட இளநீ ஒன்று பார்க்குறியா? இந்த மாதிரி சின்னது வேணுமா, இந்த சைஸ் வேணுமா? சரி உன் இளநீ எவ்வளோ? எவ்வளோ? என் இளநீ வந்து சின்னது வந்து 5 ரூபா, பெருசு 10 ரூபா. இது என்ன 5 ரூபா 10 ரூபான்னு? நான் பார் மாம்பழம் ஒண்ணு 500 ரூபாய்க்கு விற்கிறேன். யோ, சொல்லியா இப்போ உனக்கு மாம்பழம் வேணுமா வேணாமா? மாம்பழம் தான் வாங்கிட்டாங்க சாமி. ஆ, அப்புறம் என்ன? சொல்லியா? மரகதா ஏகன்னு மரகதா, ஏ மரகதா கண்ணு மரகதா. ரெடிங்க, சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். மரகதா சொல்லுங்க. உன்னை இப்ப பார்க்கும்போது கண்ணு ம், அந்த தேவலோகத்துல இருக்கிற தேவதையோ அந்த மாதிரி இருக்குதுடா. ஏனதாங்க சீ போங்க. உன்னை பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னால உன்னை பார்த்த மாதிரியே இருக்குதா. அந்த தேவதைய நேர்ல வந்த மாதிரி இருக்கிறாதங்க. இருக்கும் இருக்கும், வீட்டுல பசங்கள் இல்ல அதான். ஆமா, நம்ம பிள்ளைங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க கண்ணு? அவனுங்க வெளியில போயிட்டானுங்க. அப்பா அப்ப என்ன மரகதா? என்ன வலி இது? தொடச்சுக்கோங்க தொடச்சுக்கோங்க. இதெல்லாம் வேணாம், வயசாயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு மருமக வர போறா. வயசானாலும் ஆசை ஆசை ஆடேங்க அப்பா. ராசிதா ஓ முகமே ராசிதா,
கேக்குது எசப்பாட்டு ஆண் கிளி மனசும் பூங்கிளி மனசும் துடிக்குது அதை கேட்டு பட்டு பாய போட்டது பன்னீர் தூது பூக்கள் நமக்காக ராசிதா கைராசிதா உன் முகமே ராசிதா அருமையும் பெருமையும் அறிஞ்சவை இவன் தான் தெரியாதா நனப்புல நடப்புல இருப்பவை இவன் தான் புரியாதா அகல்யா, அம்மா அகல்யா, நீ பிறந்த நாள்னு கூட தெரியாம 7 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருக்கிறேன். எந்திரிமா சீக்கிரம். அதுக்குள்ள விழுந்துருச்சப்பா. மணி எத்த? மணி 7 மணி ஆயிடுச்சுமா. சீக்கிரம் போய் குளிச்சு ரெடி ஆகுமா. சரிப்பா, குளிச்சு ரெடி ஆயிடுறேன். சீக்கிரம் ரெடி ஆகு, நான் போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே இன்னொரு குட் நியூஸ், உங்க தங்கச்சி ஃபாரின்ல இருந்து வரா. அப்படியே அவளையும் கூட்டிக்கிட்டு வரும்போது கேக் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் ரெடி ஆயிடு. ஹை, என் அப்பானா அப்பதான் போயிட்டாங்க. என்னம்மா இன்னும் ரெடி ஆகலையா? அக்கா அக்கா நல்லா இருக்கியாடி? சூப்பரா இருக்கீங்கக்கா. பார்த்தாலே தெரியுது. நன்றி. சரி சரி அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்குமா? என் கடவுளே, என் குழந்தைகளுக்கு நல்ல சுறுசுறுப்பா கொடுங்க. சரிங்கப்பா. 100 வருஷம் நல்லா இருங்கம்மா. கேக் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, உடனே இவ்வளவு ஆர்வத்துல கூட்டு வந்துட்டீங்களா? சரி, நீங்க இப்படியே பேசிட்டே இருங்க. நான் வேற டிராவல் வேற பண்ணிட்டு வந்தேன்னா ரொம்ப டயர்டா இருக்கேன். நீங்க பேசுங்க. பாய். சரிம்மா, உனக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு. உனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். எனக்கு ஒரு பேரனும் பேத்திய பெத்து கூட அதை பார்த்துட்டு நான் சந்தோஷத்துல கண்ணை மூடுறேன். அப்பா, என்னப்பா பேசுறீங்க? நல்ல நல்லதுமா இப்படிலாம் பேசினாமா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீங்க 100 வயசு வரைக்கும் வாழ்வீங்க. சரிம்மா சரிம்மா. சரி. இது உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்க சொன்னாரு. யார் கொடுக்க சொன்னாரு? தெரிலைங்க, கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன். யாரா இருக்கும்? ஹாப்பி பர்த்டே. ஐயோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா? பா, இவ்வளோ பெரிய gift. காலேஜ்ல நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்க, இப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணட்டுமா? ஓகே.
திரும்ப பேசி திரும்ப திரும்ப பழகி அப்படியே ஆமா. போயிட்டா? நம்மளை சேர்த்து வச்ச அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா. ஆமா, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆ, எப்பவுமே நான் அழகா தான் இருப்பேன். இன்னைக்கு நான் அழகா இருக்கேன்னு சொல்றீங்க? ஆமா, உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் டேல எனக்கு ஏதாவது கிடைக்காதா? உங்களுக்கு என்ன வேணும்? சாருக்கு என்ன வேணும்னு மேடம்க்கு தெரியாதா? தெரியாதே. நான் என்ன கேட்க போறேன்? ஒரு ஹக், ஒரு கிஸ். ஐயோ, ஹக் கிஸ் இப்போ இந்த டைம்ல வேணுமா? ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் எடுத்துட்டு போ. இந்த ஸ்டூடெண்ட் தான் பாடம் எடுக்குது, இந்த ஸ்டூடெண்ட் நான் என்ன பாடம் எடுக்கிறது? சரி, ஸ்பெஷல் டே அனுமா, பிறந்தநாள் அனுமா, வாங்க 2 பேரும் ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம். திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா? திரும்ப திரும்ப கடிதம் போட்டு திரும்ப திரும்ப இதயம் கேட்டு திரும்ப திரும்ப உயிரை கொல்லும் நினைவு காதலா? இவைக்கும் போது உன் முகம் தெரிவதில்லை வாடினே, இவைகள் 2 நீக்கிடும் மருத்துவங்கள் தேடினே, உயிரை கொண்டு உன்னை மூடினேனா? திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா? உந்தன் வண்ண சேலையை காற்று கொண்டு போனதோ, காற்று கொண்டு போனதை வேகம் வாங்கி கொண்டதோ, வாங்கி கொண்ட சேலைதான் வானவீமானதோ. முத்தம் வைத்துக் கொள்வதை வானம் என்ன எண்ணுதோ, எண்ணி வைத்த புள்ளிகள் நட்சத்திரமானதோ, உந்தன் பேரு சொல்வதில் கோடி இன்பம் கூடுதோ. காதலித்து பார்க்கையில் இதயம் நின்று போகுமே, இதயம் நின்று போயினும் ரத்த ஓட்டம் ஓடுமே. இறப்பு போல ஒரு முறைதான் காதல் தோன்றுமே. திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா? காவியின் மனசு போல நீ துருவி துருவி பார்க்கிறாய், கிராம மண்ணின் சென்றதாய் உரசி உரசி கேட்கிறாய். இந்த மென்மையாண்மையே உன்னை என்னை ஈர்த்தது. மேஜை விளக்கு போல நீ தலை குனிந்து போகிறாய், கோடைக்கால வேகமாய் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாய். இங்கு
பார்க்கும் போதுதான் 100 மடங்கு கூடுது. திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா. திரும்ப திரும்ப கடிதம் போட்டு திரும்ப திரும்ப இதயம் கேட்டு திரும்ப திரும்ப உயிரை கொல்லும் நினைவு காதலா. இவைக்கும் போது முகம் தெரிவதில்லை வாடினேன். இவைகள் ரெண்டை நீக்கிடும் மருத்துவங்கள் தேடினேன். உயிரை கொண்டு உன்னை மூடினேன். திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா. எங்க குஞ்சாயி இவ்வளவு வேகமா போற? யார பார்க்க? யோ இல்லையா, நைட்டு பூரா தூக்கமே இல்லை. உன் நினைப்பாவே இருந்துச்சா, அதான் பார்க்கலான்னு வந்தேன். எனக்கும் அதே மாதிரி தான் குஞ்சாயி. எப்போ உங்க ஆந்த கண்ணை பார்த்தனோ அப்போலேருந்து எனக்கும் தூக்கமே வரதில்லை. அது சரி, கையில என்ன? கையில மல்லிகைப்பூ உனக்கு தான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். சரி சரி, நீ தலையில வச்சுட்டுரு. யோ, நான் உனக்கு ஒன்று கொடுக்கவா? இது வாயேன். தின்னு. யோ, எப்படி இருந்துச்சு? அப்படி இருந்துச்சு. அதான் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறேன். இப்படி இருந்துச்சு. யோ யோ, அங்க பாரு, எல்லாம் நம்மள தான் பாக்குறாங்க. அங்க பாரு. பார்த்தா பார்த்துட்டு போறாங்க குஞ்சாயி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மாப்பிள்ள சூப்பி அவன் பண்ணதோடயா நான் பண்ணிட்டேன் பெருசா. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேருக்கு முதல்ல கல்யாணம் எப்ப அத சொல்லு. அவசரப்படாத குஞ்சாயி, இப்பதான முத்தம் கொடுத்தேன். யோ, அது இல்லையா, உன்னை விட்டு போக எனக்கு மனசே இல்லையா, அதுதான் கேட்டேன். என்ன குஞ்சாயி, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? யோ, நீ அழகாதான் இருக்க. சரி சரி, முதல்ல உங்க அம்மா காட்டும், உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கு குஞ்சாயி, என் செல்ல இல்ல. என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாது. உங்க அம்மா யாருன்னு காட்டு, நான் போய் என் மாமியார் கிட்ட பேசிக்கிறேன். அதுக்கு ஒத்து வரலனா உனக்கு கொடுத்த மாதிரி முத்தம் கொடுத்து கவுத்தாரேன், சரியா? நான் கூட உன்னை என்னமோ நினைச்ச குஞ்சாயி, ஆனா நீ இப்படி நினைச்சு பார்க்கவே இல்லை. நீ தாண்டி என் பொண்டாட்டி. நான் எங்க அம்மாட்ட உன்னை கூட்டிட்டு போறேன், வா போலாம். தலைவரே, ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க போல. இருக்காதாடா பின்ன. முடியாம இருந்த கணக்க கச்சதமா எப்படி கச்சதமா முடிச்சிட்டமல. இப்பதாடா எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். என்னடா தலைவர் கால் பண்றேன்னு சொன்னாரு, இன்னும் காணா. அந்த செல்லுக்கு போன் பண்ணலாம். என்ன தலைவரே, ஒண்ணுமே புரியல. போக போக எல்லாம் புரியும். தலைவரே, அது உங்களுக்கு நான் தலைவர், எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறான்டா. இதோ தலைவரே கால் பண்றாரு. ஒன்னும் புரியலையே தலைவரே.
கண்ணாமூச்சி ரே ரே கண்டுபிடியாரே. வா தலைவா. நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். எப்படி கரெக்டா வருவேன். தலைவரே சந்தோஷமா சும்மா ராஜா மாதிரி இருப்பீங்க போல. அதான் வந்துட்டோம்ல, இனிமே சரவெடிதான். தலைவரே நீங்க வராததுனால இங்க புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குது தலைவரே, கொடுக்கு முளைக்குது. ராஜா மாதிரி இல்லடா, ராஜாவே தான். தலைவரே இங்க ஆளாளுக்கு நான் தான் ராஜா, நான் தான் ராஜான்னு சும்மா சொல்லிக்கிட்டு தீரானுங்க. இங்க ஒரே ராஜா தான், அந்த ராஜா நான் தான்டா. சரி, அந்த ட்ரக்ஸ் கேஸ் விஷயமா பேச சொன்னே, அது என்னடா ஆச்சு? தலைவரே அந்த விஷயத்துல அந்த டாக்டர் ரொம்ப தெளிவா இருக்கிறான் தலைவரே. எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னாலும் தர சொல்றேன். நமக்கு தேவை அந்த வேலை தான்டா. தலைவரே 1 கோடி பேசணும், எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னாலும் வாங்கிக்கன்னு சொல்றேன். இல்லைனா ஒரு போடு 10 போட்டு தள்ளிடுறேன் தலைவரே. காலேஜ் பாய்ஸ்ல இருந்து காலி பசங்க வரைக்கும் அத தாண்டா கேக்குறானுங்க. தலைவரே இப்ப காலேஜ் கேர்ள்ஸ் கூட அததான் தலைவரை யூஸ் பண்றாங்க. இன்னும் தலைவரே இன்னும் அந்த டாக்டர்கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கறேன். நம்ம வழிக்கு வந்தானா பார்க்கலாம், இல்லைனா டே ஜம்பு ஜிந்தா அவனை வர வழியில நிக்க வச்ச பாட்டு தலைவரா. சரி தலைவரே இப்பதான்டா கரெக்டா பேசுற. நம்ம கிட்ட எல்லாம் சும்மா வாழன்னு பேசிட்டு இருக்க கூடாது. 2ல 1, எஸ் ஆர் நோ. சொல்றபடி கேட்டு ஓகே சொன்னானா பாரு, இல்லைன்னா அவனை போட்டு தள்ளுறா. வர்றத பாத்துக்கலாம். சரி தலைவரே, குட் நியூஸோட வரேன். மாணிக்கா, டேய் மாணிக்கா, நண்பா மாணிக்கா, வாடா வெளியே. வாடா விஸ்வநாதா. என்னம்மா வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு வீராப்பா சொல்லிட்டு போன. மறக்கதா யார் வந்திருக்குன்னு பாருங்கன்னு. தெரியுதுங்க. நண்பா ஊர்ல இருக்கிற பையன் பேச்செல்லாம் கேட்டு உன்னை தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கடா. டேய் விஸ்வநாதா, நான் அப்பவே சொன்னேன், நீ தாண்டா கேட்கல. ஊருக்காரன் பேச்சையெல்லாம் கேட்க கூடாது தலையால அடிச்ச. நீ எல்லாம் ஏன்டா கேட்ட? அப்பெல்லாம் உன் பண திமிர்ல திரிஞ்சடா. அப்ப நான் சொன்னது உனக்கெல்லாம் கேட்கல, பட்டாதாண்டா தெரியுது. அந்த ஏழரை மூகன் பேசுறத வச்சு உண்மைன்னு நம்பி உன்னை தப்பா நினைச்சிட்டேன்டா. அதுக்கப்புறம் பக்கத்துல குசலம் பேசுறத கேட்டுதான் உண்மை என்னங்கறத தெரிஞ்சு அதனால தான்டா உங்ககிட்ட ஓடி வந்தேன். என்ன மன்னிச்சிடுறா. அண்ணா இப்போ அது பரவாயில்ல, அடுத்தவங்க சொல்றது தகுந்த மாதிரி நீங்களும் இத்தனை நேரம் நடந்துக்கிட்டு இப்பவாவது திருந்தி வந்திருக்கீங்களே, பரவாயில்ல. விஸ்வநாதா, எங்க பண்ணைக்கார சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குதல்ல. சரிடா நண்பா, அதுக்குதான் சொன்னேன். நான் முடிவு பண்ணிட்டேன்டா, அகல்யாவுக்கு ஆனதுதான். இத இனி எந்த கொம்ப நினைச்சாலும் பிரிக்க முடியாதுடா. இதுல உன்னோட சம்மதம் மட்டும் தான் முக்கியம் எனக்கு. சரின்னு சொல்லுங்க. என்னங்க சரின்னு சொல்லுங்களேன். பண்ணைக்கார சொல்லிட்டு நான் பேச்ச மீறி என்னைக்கு நடந்திருக்கிற? பேச்சுக்கு மறுபேச்சு இல்லைங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இனிமே நம்ம பையன் ரொம்ப சந்தோஷத்துல இருக்க போறா. வாங்க அதை பார்க்கலாம்.
தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது அடி சந்தன கோடத்து தேனே நான் சந்திச்ச அழகுமானே மலராத மல்லிய பூவே கொஞ்சம் மன இறங்கு தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. என்னடி பின்னாடி இங்க ஒருத்தன் வரான்னு கூட தெரியாம கண்டுக்காம போற? நான் சண்டைக்காரங்க கூட எல்லாம் பேசுறதா இல்ல. யாரடி சண்டைக்காரங்க? நான் சண்டைக்காரங்க கூட எல்லாம் பேசுறதா இல்ல. எங்க அப்பா தான் எங்க அண்ணனுக்கும் உங்க அக்காவுக்கும் ஓகே சொல்லிட்டாரு. நிஜமாவா? ஐ அப்போ அடுத்து நம்ம லவ் மேட்டர் சொல்லிட வேண்டியதான். என்னது லவ்வா? யாரடி உன்னை லவ் பண்றா? கௌதம் விளையாடாத. யாரடி விளையாடுறா? விளையாடுறதுக்கு நீ என்ன பிளே கிரவுண்டா? சரி இப்போ என்ன நடந்தது? நான் உங்ககிட்ட கேட்டது தப்புதான். சரி பார்க்கலாம். நீங்க என்ன நானும் இப்படியே நிக்கிறேன், நீங்களும் இப்படியே நில்லுங்க பார்க்கலாம் எவ்வளவு நேரம் ஆகுது. என்னடி இப்படி சைட் அடிக்கிற? ஏன்ல வர நான் சைட் அடிக்கிறேன். என்ன தவிர வேற யார் சைட் அடிப்பா? அப்படி அடிக்கத விட்டுருவேனா? ஐயோ ரொம்ப தான். பார்த்து பார்த்து சைட் அடிக்காம பக்கத்துலயே வச்சுக்கவேன். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வரும், அப்ப பாத்துக்கலாம். செல்லம் என்னடா சொல்லு சொல்லு. எங்க அண்ணனுக்கும் உங்க அக்காவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாம ஒரு ரிஹர்சல் பார்த்தரலாமா? சுச்சோ அதெல்லாம் தப்பு. ட்ரீட் இல்லையா? பாரு உனக்கு உங்க அண்ணனுக்கும் என் அக்காவுக்கும் தானே கல்யாணம், நமக்கு இன்னும் கல்யாணம்னு சொல்லல. அவங்க சொல்றதுக்குள்ள நாம ஒரு ரிஹர்சல் பார்த்தரலாம். அச்சச்சோ அதெல்லாம் தப்பு. எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி உங்கள் மாதிரி நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைகிரி உன்முகம் பார்த்து தோன்றினாய் பூக்களை பார்த்து கொள்கிறேன் பூக்களின் காதில் மெல்லமாய் உன் பெயர் சொல்லி பார்க்கிறேன் எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி உங்கள் மாதிரி நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிரி உன்முகம் பார்க்க தோன்றினால் பூக்களை பார்த்து கொள்கிறேன் பூக்களின் காதில் செல்லுமாய் உன் பெயர் சொல்லி பார்க்கிறேன். மேகமது சேராது வான்மழையும் வாராது தனிமையில் தருதேனே உன்னை எண்ணி இழைத்தேனே நீலிமையும் பாராது கீழ்மையும் சேராது உனக்கு இது புரியாதா இலக்கணம் தெரியாதா சம்மதங்கள் உள்ளவாகும் வார்த்தையொன்று சொல்ல வேண்டும் காற்றை வந்து சேரும்போது நாளும் என்
எனக்கொரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி என்ற மாதிரி நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைகிரி உன்முகம் பார்க்க தோன்றினால் பூக்களை பார்த்து கொள்கிறேன் பூக்களின் பாதி செல்லுமாய் உன் பேர் சொல்லி பார்க்கிறேன் ஓட்ட உடசலுக்கு ஈயம் பூசருது ஈயம் பூசருது ஓட்ட உடசலுக்கு ஈயம் பூசருது ஈயம் பூசருது யோ ஆமா நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லுற டைம் ஓட்ட உடசலுக்கு ஈயம் பூசருது ஈயம் பூசருது சரி சரி நேத்து மாதிரி நம்ம இளநீ வித்துட்டு இருந்த இப்போ என்ன ஓட்ட புட் பண்ணிட்டு இருக்க என்னமா பண்றது இளநீ வியாபாரம் மோசமா போச்சு சரி இந்த தொழிலாச்சும் செய்யலான்ட்டு தான்ப்பா சரி சரி இது எப்படி கத்துக்கிட்ட கத்துக்கிறதுலாம் இல்லம்மா இதெல்லாம் குல தொழிலுமா சரி என் பாத்திரத்துக்கு ஓட்ட அடைக்கணும் அழைச்சு தருவியா பாத்திரம் எவ்வளவு பெருசு இருக்குதுமா அது ரொம்ப பெருசா தான் இருக்கும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ பெருசா இருந்தாலும் நீட்டா ஓட்ட உடச்சுடலாம் சரி இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் போயிட்டு வா போயிட்டு வா இங்க வா இந்த பாத்திரம் தான் ஆட என்னையா கண்ணதான் தெரியல என்ன ஓட்ட ரொம்ப சின்னதா இருக்குதா அதுதான் தெரியலமா யோ ஓட்ட சின்னதா தான் இருக்கும் நல்லா உத்து பாரு தெரியுது 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 தெரியுதா அடிச்சிடலாம் 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 சரி நல்லா பார்த்து அடைச்சு கொடு சரியா அட இந்தாம்மா உன் பாத்திரம் ஓ ஓட்ட அடைஞ்சிருச்சா யோ ஆமாயா சொன்ன மாதிரி ஓட்டை அடைச்சிட்ட ஓட்ட அடைக்கிறதுல நாங்களாம் கில்லாடிமா அதுதான் பார்த்தாலே தெரியுது சரி சரி சொல்லு சரி ஆ. பார்த்தா ஆள் இப்படி இருக்குன்னு தெரியுதா நாங்கெல்லாம் வேற மாதிரி என்ன மாதிரி வேற மாதிரி அதான் ஆளை பார்த்து நல்லாவே தெரியுது வேற மாதிரின்னு சரி 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 ஏன் வளவளன்னு பேசிட்டு வா வேற பாத்திரம் தான் அடைக்கலாம் சரி அந்த ஓட்ட உடச்சலுக்கு ஓட்டை அடைச்சாச்சு அதுக்கு பணம் எல்லாம் வேண்டாம் வேற ஏதாவது கொடுத்துரு யோ வேற என்ன வேணும் அல்ல அதுதான் அதுதான் எது அதெல்லாம் வந்து சொல்லவே இல்லைங்கம்மா இங்கயா என்னையா சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட சரி சரி எல்லாம் பாக்குறாங்க வா உள்ள போய் சரியா சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு பெலக்கு பெலக்கு வெக்கம் வந்தா பெலக்கு பெலக்கு உனக்கு குளிர்னா என்ன எடுத்து போத்திக்கோ மாமன் தோளுல மச்சம் போல ஒட்டிக்கோ அடட அல்வா துண்டு இடுப்பு உங்கிடுப்பு அழகா பத்திக்குச்சு நெருப்பு தோல் கிளப்பு சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு வெலக்கு வெலக்கு விக்கோ வந்தா வெலக்கு வெலக்கு
துண்டு இடுப்பு போங்கிடுப்பு அழகா பத்திக்குச்சி நெருப்பு தூள் கிளப்பு சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு வெலக்கு வெலக்கு வெக்கம் வந்தா வெலக்கு வெலக்கு கிழக்கே வெளுக்காம இருந்தால் என்ன இரவே முடியாமல் தொடர்ந்தால் என்ன குடையை பிடிக்காமல் நனைஞ்சால் என்ன படுக்க சுருட்டாம கிடந்தால் என்ன மகளில் பாய் விரிச்சா வாசி வந்தா மசக்கதா அத்தங்கர அரசமர சுத்த வேண்டாம் ஜாலிதான் உனக்குள் விழுந்த பின்னே நான் எனக்குள் எழுந்ததென்ன விளக்கு அடிச்ச பின்னே ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதென்ன அடடா அல்வா துண்டு இடுப்பு போங்கிடுப்பு அழகா பத்திக்குச்சி நெருப்பு தூள் கிளப்பு சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு வெலக்கு வெலக்கு வெக்கம் வந்தா வெலக்கு வெலக்கு எனக்கு குளிருந்தா ஒன்ன மச்சான் அடடா அல்வா துண்டு இடுப்பு போங்கிடுப்பு அழகா பத்திக்குச்சு நெருப்பு தூள் கிளப்பு சலக்கு சலக்கு சதிக சேல சலக்கு சலக்கு வெலக்கு வெலக்கு வெக்கம் வந்தா வெலக்கு வெலக்கு வாங்க டாக்டரே, உங்களை தான் பார்க்கலான்னு வந்தோம். என்ன விஷயம் மிஸ்டர் முத்துவேல் பாண்டியன் சொல்லுங்க. நல்லா இருக்கிறீங்களா டாக்டர்? யா ஐ அம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? நீங்க ஓகேன்னு சொன்னா சந்தோஷமா சகல வசதியோட வாழலாம். இப்ப கொஞ்சம் சேடாதான் இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் அந்த ஃபாரின் ட்ரக்ஸ் கேஸ் விஷயம் பத்தி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. 1 கோடி பேசணும். எக்ஸ்ட்ரா பணம் வேணாலும் வாங்கிக்க. அந்த கணக்கை எனக்கு கச்சிதமா முடிச்சு கொடுக்கணும். ஆமா. நோ நோ நோ, இது பணத்தை பத்தின விஷயம் இல்லை. இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். உயிர்னு சொல்லி உங்க உயிரை எடுக்க வச்சிடாதீங்க டாக்டர். தலைவரே, இவங்கிட்ட என்ன பேச்சு? பார்த்து பக்குவமா நடந்துக்கிடலாம், பட்டுல முடிச்சிடலாம். சொல்றபடி கேட்டு செயல்பட்டீங்கன்னா சந்தோஷமா வாழலாம். அதை விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லை வாசனம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு பேச்சுக்க, பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் நான் பொறுப்புள்ள பாத்துக்க. என்ன மிஸ்டர் மிரட்டுறீங்களா? மிரட்டல டாக்டர், மிரட்டல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எடுத்து சொல்றோம். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் பாத்துக்கிறேன். டாக்டரே, உங்களுக்கு பொண்டாட்டி புள்ளைங்கன்னு எல்லாம் இருக்காங்கல்ல? என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, என் குடும்பத்தையும் எதுவும் பண்ணிடாதீங்க. டாக்டரே, இப்பதான் நீ கரெக்டா என் வலிக்கு வந்திருக்கிற. அப்படி வா வலிக்கு. வந்தா மழை போடா பயிறு ஊரு ஒரு வார்த்தை சொல்லு, பட்டுல போட்டலாம். டேய் ஜிந்தா, உன் கோபம் எனக்கு புரியுது. டாக்டரு,
சொல்றபடி கேட்பாரு. என்ன கேப்பீங்களா டாக்டர்? என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அது டேய் போன கொடுறா. தலைவரே தலைவரே தலைவரே. டேய் என்னடா என்ன அவன்கிட்ட பேசிட்டு இருக்க? அந்த டாக்டரை கூட்டிட்டு போய் கவனிக்க வேண்டியதான்டா. தலைவரே 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம டாக்டரு நம்ம சொல்றபடி கேட்டு நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல. அவன் சரிப்பட்டு வந்தானா பாரு, இல்லைன்னா அவனை குடும்பத்தோட போட்டு தள்ளிட்டு ஆக வேண்டிய வேலையை பாடுறான்.
ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நீங்க பாடை எடுக்க சொன்னா போற வரவங்களுக்கெல்லாம் பாடை எடுப்பீங்க போல. நீங்க தான் இந்த ஊரு வாத்தியாரா? ஆமா ஆமா, நான் தான் வாத்தியார். நான் தான் காலேஜில் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நேத்து ஒரு பொண்ணு கூட போனியே, அது யாரு? மிஸ்டர், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அந்த பொண்ணை பார்க்கிற வரைக்கும் தான் தேவையில்லாத விஷயம். இனிமே அது எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீ பேசுறதே சரியில்லையே. ஆமா, நீ யாரு? என்ன தெரியாதவ இந்த ஊர்ல யாரும் இல்ல. சரி, வளவலன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரேன். நேத்து கூட்டிட்டு போனையே அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏய், அது என் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏத்த பாய் ஃப்ரெண்ட் நான் தான்டா. ஏய், ஒழுங்கா போயிடு. தேவையில்லாத வம்பு கிழக்காத. பேசு வாத்தி, பேசு. நீ ஏன் பேச மாட்ட? இந்த கலவசனை எழுதுனவன சொல்லணும்டா. உன்னை சொல்லி என்ன குத்தம்? ஏய், அவன் என்னோட ஆளுடா. அவன் தலையெழுத்தே நான் தான்டா. அகலியா பின்னாடி நாய் மாதிரி ஊர சுத்துறத இன்னையோட நிறுத்திக்க. ஏய், அவன் என்னோட ஆளுடா. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு மிரட்டுறதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. ஏன்னா அவ எனக்காக என்னை தேடி வந்த தேவதாடா. அவ உனக்காக உன்னை தேடி வந்த தேவதையா இல்ல உன்னை தேட வைக்கிற தேவதையான தெரியதானே போகுது. ஏய், அவ தலையெழுத்தே நான் தாண்டா. வாத்தி வாத்தி வாத்தி. நம்ம வேணா ஒரு டீல் வச்சுக்கோ. எண்ணி ஒரு மாசம் போதும்டா, ஒரு மாசம் அவளை கரெக்ட் பண்றதுக்கு. நீ சரியான அம்பளையா இருந்தா நமக்குள்ள இருக்க இந்த பெட் பிசிட்டா அகலியா அவளிடத்து நீ சொல்லாத. ஏய், நான் ஆம்பளையா இல்லைன்றது உனக்கு தேவையில்லை. ஆனா உன் திமிர அடக்கிறதுக்காகவே இந்த பெட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன்டா. ஒரு மாசம், ஒரே ஒரு மாசம்டா. அப்ப தெரியுண்டா யார் ஆம்பளன்னு. சரி வாத்தி, அப்ப டீலுக்கு ஒத்துக்கிட்டீல? ஓகே, அப்ப நான் வரேன். பாய். தெரியாம பேசிட்டோம். கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கான் போல. ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேச போறேன். ஒரு 10 நிமிஷம் உங்க காதை கொடுத்து கேளுங்க.
இந்த உலகத்திலேயே கொடுமையான நோய்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு குஷ்டன்னு சொல்லுவாங்க, இல்ல எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்க போனா உங்க தலைமையில எல்லாம் சத்தியம் அடிச்சு சொல்லுவேன், கேஸ் ட்ரபிள். கேஸ் ட்ரபிள்னா என்ன? காத்த பிரிக்கிறது. சில பேர் புரு புருங்குவான், சில பேர் டர்ரு டருங்குவான். நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க, லைட்டா சிந்திச்சும் பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு வெள்ளைக்காரன், ஒரு புருஷன் பொண்டாட்டி, 2 பேர் இருக்காங்க. வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருக்காப்ல, பொண்டாட்டி பக்கத்துல படுத்திருக்கா. டர்ன்னு ஒரு சவுண்டு, எந்திரிச்சு வெக்குன்னு பாக்குற ஆண்டு. இதனாலேயே அவங்க புருஷன் மேல கேஸ் போட்டு குழந்தைய தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நடக்கும் போதும் டருங்குவாரு, உக்காரும் போதும் டருங்குவாரு, சில டைம்ல எந்திரிக்கும் போது டபீர் அப்படிம்பாரு. எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும் யாருன்னு. ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது, 5-6 பேர் அப்படி இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பசங்க கார்ல போகும்போது நைட்டு சரக்கு அடிக்க வேண்டியது, நல்ல சைடிஸுக்கு மொச்ச பயிரா சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டு போட்டு கம்முன்னு இருப்பானுங்களா? டர்ரு டர்ரு டர்ருன்னு விடிய விடிய போட்டு காத்த பிரிக்கிறது. விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா வேட்டி மட்டும் கிளின்னு பார்த்தா ஜட்டியும் கூட சேர்ந்து கிழிஞ்சு போய் கிடக்குது. இதுல ஒரு பழமொழி வேற சொல்லுவாங்க, கொலைக்கிற நாயி கடிக்காது அப்படிம்பாங்க. அது எப்படி? நசுக்கி விட்டா நாரும், சத்தமா விட்டா மணக்கவா போகுது. அதே மாதிரி அங்கங்க ஒரு 4-5 பேர் நின்று பேசிட்டு இருப்பாங்க. கூட்டத்துல ஒருத்த மட்டும் சைலண்டா பாம்பு போட்டு அமைதியா நின்னுப்பான். அவன் நிக்கிறது ஒண்ணும் பெருசா தெரியாது, நின்னதுக்கு அப்புறம் அவனே மூக்குல கைய வச்சுட்டு சண்டால பாவி எவன் விட்டானு தெரியலையே அப்படிமா. அதுதான் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் இந்த விஷயத்திலேயே. நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா அங்கேயும் ஏதோ நடக்கும் போல இருக்குது. இதனால எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருக்கு. அதோட முக்கியமான விஷயம், இதுக்குன்னு நிறைய மருந்தை வாங்கி சாப்பிட்டு காசை கரியாக்குறாங்க. அதுதான் சித்த வைத்தியனால கொஞ்சம் நான் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேன். இதனோட விலை வெறும் 100 ரூபாய். இதை வாங்கி தண்ணியில கலந்து குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா இந்த கேஸ் ட்ரபிள் பிரச்சனையே இருக்காது. வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேரே வா, வா 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 வா. மின்விளக்கை அணைத்து விட்டு மண்மண லீலையை தொடங்குவோம். மண்மண லீலை. இப்படிதான் கொஞ்சம் நானு எனக்கு போர் அடிக்கும் முதல்ல வந்து பேசுவேன், சும்மாவே இருக்க மாட்டேன். யோ, நீ பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, நீ பூவாபுரத்துக்கு கிளம்பலையா? யோ, பூ வாங்க தான் போனேன், நீ வேற வந்துட்டியா? சரி சரி, வா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். வீட்டுக்கா? வீட்டுக்கு தான். வீட்டுக்கெல்லாம் வேணாம் கொஞ்சம். ஏற்கனவே எங்க தெருவு பசங்களே சும்மாவே ஒரு மாதிரி பாப்பாங்க. இதுல வேற பேரை கூப்பிட்டு மறுபடியும் பாக்குறானுங்க. யோ, எங்க வீட்ல யாருமே இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன், வரியா? இப்ப வேணா கொஞ்சம், எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம், சரியா? சரி சரி, எனக்கு பூ வாங்க லேட் ஆச்சு, நான் போயிட்டு வரவா? நானும் கூட வரவா? நீயா? ஏன் குஞ்சு, உன்னை கூட்டிட்டு போகாம போயிருவேனா? வெகு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஆளையவே காணா. அப்படி எங்க தான் போவாளா தெரியலையே. அகல்யா, உனக்காக எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இல்லைங்க, கோயிலுக்கு போய் நம்ம 2 பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். அப்படிங்க? இதாங்க திருநீர் எடுத்து வச்சுடுங்க, அழகா வைக்கணும். கல்யாணத்துக்கு போட்டு வைப்பாங்க. பொட்டு வச்ச பூவே, புள்ளி வச்ச மானே, தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா. சாருக்கு கவிதையா கொட்டுது.
பொட்டு வச்ச பூவே புள்ளி வச்ச மானே தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா பொட்டு வச்ச பூதா புள்ளி வச்ச மாதா தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா வா வா நீ வந்து பண்ணவா வானே என் நெஞ்சை கிள்ளவா பொட்டு வச்ச பூவே புள்ளி வச்ச மானே தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா சுந்தர சந்திரனே என்னையே சுத்துற சூரியனே சந்தன கிண்ணங்களே உனக்கு தந்தது சம்மதமே மங்களமத்தளமே அடியே மன்மத சித்திரமே குங்கும செண்பகமே தருவாய் நெஞ்சுக்கு ஒத்தடமே பந்தய குடிக்கிறேன் நான் உன்னைய ஜெயிக்கிறேன் பொட்டு வச்ச பூவே புள்ளி வச்ச மானே தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா பொட்டு வச்ச பூதா புள்ளி வச்ச மாதா தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா தந்தன தந்தன முத்துன செங்கல்ல மனச குத்துன பொன்னரும்பு சொகுற எண்ணத்துல உன்னைய சுத்துது கட்டிரும்பு சத்தத்தை குறைச்சுக்க மெதுவா முத்தத்தை படிச்சுக்க சொந்தத்தை முடிச்சுக்க அதிலே சொர்க்கத்தை விதைச்சுக்க மஞ்சள தடவிலே உன்ன நெஞ்சில தழுவியே கொட்டுது கொட்டுது மல்லிகை கொட்டுது வாலிப உள்ளத்த ஆசையும் கட்டுது பொட்டு வச்ச பூவா புள்ளி வச்ச மாதா தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா பொட்டு வச்ச பூவே புள்ளி வச்ச மானே தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா வா வா நீ வந்து பண்ணவா மானே என் நெஞ்ச கிள்ளவா பொட்டு வச்ச பூவே புள்ளி வச்ச மானே தொட்டு தொட்டு முத்தமிட்டு கட்டிக்கவா பொட்டு வச்ச பூதா
எனக்குன்னு பிறந்தவ ரெக்க கட்டி பிறந்தவ இவதான். ஒரு எதையோ கையை விடு. யார் நீ? ஏன் கை பிடிக்கிற? வாடிய மாமா மகளே. யாரா? யார் உன் மாமா மக? எவன் என்னை எதுக்கணும்னு நினைக்கிறானோ அடுத்த நிமிஷம் அவன் ஜாதகம் என் கைக்கு வந்துடும். ஆனா செல்லா, உன்னோட ஜாதகம் மட்டும் என்னால கலெக்ட் பண்ணவே முடியலடி. ஏன் ஜாதகம் உனக்கு எதுக்கு? எதுக்கா? அடி போடி பைத்தியக்காரி, ஜாதகம் எதுக்கு கேட்பாங்க? எல்லாம் இந்த மாமனுக்கு உன்னை செட் பண்ணதான். நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. நடக்கும், நடக்காது. நடக்கும், நடக்காது. நடக்கும். நான் சொல்றதுதான் இங்க நடக்கும். இல்ல பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். பாரு, நாளைக்கு எனக்கு நிச்சயம். மரியாதையை வழி விடு, இல்ல கேவலமா கேட்டுருவேன். பாப்பா பக்குவமா புரிஞ்சுக்கோ. அது எதுக்கு பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்கிறான்? டேய் ஜிந்தா, 10 நிமிஷத்துக்காக பார்த்திருந்தானா பட்டுன்னு பைசல் பண்ணி தூக்கிட்டு போய் வேலைய முடிச்சிருப்படா. ஆயுசு முழுக்க வாழணும்னு நினைச்சா அதுதான் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னடா சொன்ன? ஆயுஸ் முழுக்க வா? ஏய், என் ஹேர கூட உன்னால தொட முடியும். அப்படியா? அடிக்கிற கை அணைக்குமா? அடிக்கிற கை அணைக்குமா? ஏடே மாமன் மாவள, உனக்கு நிச்சயமா நாளைக்கு வரண்டே முறையா உன பொண்ணு கேட்கறதுக்கு. டேய் நம்ம ஜிந்தா